நான் மகா நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், வரவே இல்ல. டேய் டேய் யாரா நீ? டேய் டேய் ஏங்க என்னாச்சு? இப்ப எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டேய் யாரு அவன்? ஃபோன் பண்ணி நைட் ஏன் வீட்டுக்குள்ள கேட்டிட்டு இருக்கான்? என்னங்க சொல்றீங்க? எனக்கு இது புரியல. ஏங்க இது யாருன்னு எனக்கு தெரியலங்க. ஏதோ அன்னோன் நம்பரா இருக்கு. ஏய் பச்சையா நடிக்காதடி. நீ யாருனே தெரியாம தான் உன் நம்பருக்கு கால் பண்றானா? ஏங்க நிஜமா தாங்க சொல்றேன், எனக்கு இது யாருன்னே தெரியல, என்ன நம்புங்க. ஏய் இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உங்க அப்பனுக்கு கால் பண்ணி வர வச்சு உன் பொண்ணு வேறத்து கூட தொடர்புல இருக்கான்னு சொல்றேன். அப்புறம் இதை விட உனக்கு பெரிய அசிங்கம் வேற எதுவும் இருக்காது பாத்துக்க. ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கனே தெரியலங்க. எவனோ ஒரு பைத்தியக்காரன் கால் பண்ணதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? ஏய் கால் வந்தது உன்னோட போனுக்கு, அப்புறம் வாங்கிட்டு கேட்காம வேற யார்ட்ட கேட்பாங்க? உண்மையை சொல்றேன். ஏங்க உங்ககிட்ட உண்மையை மறைச்சு நான் என்னங்க பண்ண போறேன்? அப்படி நான் தப்பு பண்றவளா இருந்தா நான் எதுக்குங்க உங்களை போன் அட்டென்ட் பண்ண சொல்ல போறேன்? போன் வரும்போதே கட்டின புருஷன் பக்கத்துல இருக்கான்னு கொஞ்சமாச்சும் எனக்கு பயம் வந்திருக்கணும்ல. ஏய் நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நீ யாருனே தெரியல, எப்படி போன் கரெக்டா பேர் சொல்றான்? ஏங்க இந்த காலத்துல பேர் கண்டுபிடிக்கலாம் ஒரு விஷயமாங்க. என்கிட்ட ட்ரூ காலர் இருக்கு, அதுல என் நம்பர் சேவ்ல இருக்கு. அப்படி கூட அவர் பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா? சரி அப்படி உன் பேரை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா உன் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ஏங்க இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு ரேண்டமா ஒரு 10 நம்பர் போட்டு டயல் பண்றதுல ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்டே அவன் ட்ரூ காலர்ல என் நம்பர் போட்டு பார்த்திருப்பான், என் பேர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கூட அவன் டயல் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏய் இரு கோவப்பட வேண்டியது நானு, நீ எதுக்கு கோவப்பட்டு இருக்க? இது கோவம் இல்லைங்க, கஷ்டமா இருக்குங்க. இவ்வளவு நாளா உங்க கூட வாழ்ந்திருக்கேன், ஆனா எவனோ ஒருத்தன் கால் பண்ணி சொன்னதை நம்புறீங்க. கட்டின பொண்டாட்டி என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? இல்லங்க இதுக்கு மேலே நம்ம ஒன்னா இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஏய் இதெல்லாம் விஷயமே இல்லடி, இதுக்கு எதுக்கு என்ன விட்டு போறங்கற? இல்லங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா அது திரும்பி வருது ரொம்ப கஷ்டங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எவனோ ஒருத்தர் கால் பண்ணி பேசினதுக்கு என் மேல சந்தேகப்படுறீங்க, என்ன கூட லிங்க் பண்ணி பேசுறீங்க. எங்க அப்பா இதெல்லாம் சொல்லுவேன்னு பிளாக்மெயில் பண்றீங்க. நாளைக்கு இதே மாதிரி மறுபடியும் நடந்துச்சுன்னா மறுபடியும் என் மேல சந்தேகப்படுவீங்க. அதனாலதான் சொல்றேன் இது செட் ஆகாதுங்க. ஏய் என்ன மன்னிச்சிடுறி, நான் இல்ல இந்த இடத்துல எந்த புருஷனா இருந்தாலும் இப்படி தாண்டி கோவப்பட்டிருப்பாங்க. நீயே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, எனக்கு இதே மாதிரி ஒரு பொண்ணு கால் பண்ணி கார்த்தி நீ ஏன் நைட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டா நீ கோவப்படுவியா மாட்டியா? என்ன கேள்வி கேப்பல்ல? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, பட் கொஞ்சமாச்சும் லைஃப்ல ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்கணுங்க. என் மேல சுத்தமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுனீங்க, அதான் எனக்கு சுத்தமா பிடிக்காம இருந்துச்சு. என் மேல கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி பேசிருக்க மாட்டீங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் மகா, சத்தியமா இப்படிலாம் பண்ண மாட்டேன் மகா, என்ன நம்பு மகா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட ப்ளீஸ் மகா. சரிங்க, ஆனா என்னால உங்க கூட முன்னாடி மாதிரி பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக என்ன மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணிட மாட்டீங்கல்ல? அதெல்லாம் பண்ண மாட்டேன் மகா. என்ன திவ்யா நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்ன, வரவே இல்ல. நான் பூஜா புருஷன் போயிட்டு நான் என்ன வரட்டுமா?